அனைவருக்கும் தங்கமான வணக்கங்கள். இந்தியாவின் முதல் தனியார் தங்க சுரங்கம் மற்றும் அதனை செயலாக்க ஆலை ஆகியவை ஆந்திராவின் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள ஜோன்னகிரி பகுதியில் அமைய இருக்கிறது. ஜியோ மைசூர் அண்ட் டெக்கான் கோல்ட் மைன்ஸ் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம் இதன் முதற்கட்ட பணிகளில் கடந்த 2 ஆண்டுகளாக ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது வணிக செயல்பாட்டுக்குள் இறங்க முடிவு எடுத்துள்ளது. மேலும் தற்போது ஆந்திர மாநில அரசும் பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இக்கூட்டம் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்றது. ஆந்திர பிரதேசம் ஜொன்னகிரி என்ற கோல்ட் நிறுவனம் 1994ஆம் ஆண்டு இதை கண்டறிந்தனர். பொதுமக்களின் கருத்துகளை கேட்ட பின்னர் இந்த சுரங்கம் மற்றும் ஆலைக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கிடைக்கும் என கூறப்படுகிறது. இதன் பிறகு 3 மாதங்களில் இந்த ஆலையில் தங்கம் உற்பத்தி ஆரம்பிக்கும் என கூறப்படுகிறது. இந்த பகுதியிலிருந்து குறைந்தபட்சம் ஓராண்டுக்கு 750 கிலோ தங்கத்தை உற்பத்தி செய்வதே இந்த நிறுவனத்தின் இலக்காக உள்ளது. கர்னூல் மாவட்ட பகுதியில் தங்கம் இருப்பதை கடந்த 1994ஆம் தேதி ஆண்டு. இந்திய புவியியல் ஆய்வு மையம் கண்டறிந்தது. தொடர்ந்து தங்கத்தை தோண்டி எடுப்பதற்கும் முழுமையான தங்கமாக மாற்றும் செயலாக்கம் செய்வதற்கும் தனியாருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இருப்பினும் இங்கு தங்கம் இருப்பது குறித்து ஆரம்பகட்ட ஆய்வுகளே வெளியாகி இருந்த சூழலில் இங்கு பெரியளவில் முதலீடு செய்ய எந்தவொரு நிறுவனமும் முன்வரவில்லை. இதையடுத்து சுரங்க குத்தகை செயல்முறை சட்டதிட்டங்களில் சில தளர்வுகளை 2005ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்தது. இதனை அடுத்து உள்நாட்டிலிருந்து மட்டுமின்றி வெளிநாட்டு முதலீடுகளையும் அரசு எதிர்பார்த்தது. இதை அடுத்தும் சில ஆண்டுகளுக்கு பிறகே பெங்களூருவில் அமைந்திருக்கும் ஜியோ மைசூர் சர்வீசஸ் லிமிடெட் நிறுவனம் இங்கு காலடி எடுத்து வைத்தது. புவி இயற்பியாளர் டாக்டர் மோடலி ஹனுமா பிரசாத் தலைமையிலான இந்த நிறுவனம் 2013ஆம் ஆண்டில் இங்கு தங்கம் எடுப்பது குறித்த ஆரம்ப கட்ட பணிகளை செய்வதற்கான அனுமதியை பெற்றது. இதையடுத்து சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகே அதாவது 2023ஆம் ஆண்டில்தான் அதன் முதல் திட்டத்திற்கு அனுமதி கிடைத்தது. இதற்கிடையில் ஜியோ மைசூர் சர்வீசஸ் நிறுவனத்தின் 40 விழுக்காடு பங்குகளை டெக்கான் கோல்ட் மைன்ஸ் லிமிடெட் நிறுவனம் கைப்பற்றியது. இதையடுத்து தங்கத்தை தோண்டி எடுத்து அதனை செயல்முறைப்படுத்தும் பணிகள் வேகமெடுத்தன. அங்கு துக்காலி என்ற பகுதியில் சுமார் 1500 ஏக்கரை இந்த நிறுவனம் குத்தகை எடுத்துள்ளது மட்டுமின்றி 750 ஏக்கரை விலைக்கும் வாங்கியிருக்கிறது. இதையடுத்து 2021ஆம் ஆண்டில் அதன் பணிகளை தொடங்கியது. முதலில் அங்கு சிறு செயலாக்க யூனிட்டை தொடங்கி சிறிய அளவில் தங்கங்களை தோண்டி எடுத்து அதனை செயல்படுத்தும் பணிகளை மேற்கொண்டது. இதற்காக 30,000 ஆழ்துளை கிணறுகள் போடப்பட்டு ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கப்பட்டதாகவும் 2 வருட கால பணியில் கிடைத்தவற்றை வைத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதில் நம்பிக்கையளிக்கும் முடிவுகள் வந்ததை அடுத்து இதில் முழுமையாக இறங்க நிறுவனம் முடிவெடுத்துள்ளதாக ஜியோ மைசூர் அண்ட் டெக்கான் கோல்டு மைன்ஸ் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் மோடலி ஹனுமா பிரசாத் தெரிவிக்கிறார். ஜோன்னாகிரி பகுதியில் இந்நிறுவனம் சுமார் 320 கோடியை முதலீடு செய்து பெரிய அளவிலான செயலாக்க இயந்திரங்களை நிறுவியுள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இந்நிறுவனம் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இங்கு தங்கத்தை தோண்டி எடுத்து அதனை முழுமையாக செயலாக்கும் பணிகளில் ஈடுபடும். இங்கு 20 டன் பாறைகளிலிருந்து 40-50 கிராம் தங்கத்தை இந்நிறுவனம் எடுத்திருக்கிறது. மேலும் முழுமையான செயலாக்க பணிகள் தொடங்கியதும் ஓராண்டுக்கு 750 கிலோ தங்கத்தை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்த தனியார் தங்க சுரங்கம் மற்றும் ஆலையால் சுமார் 300 பேருக்கு நேரடியாகவும் 1000 பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு உருவாகும். உள்நாட்டிலேயே தங்கம் உற்பத்தி செய்வதன் மூலம் இங்கு தங்கத்தின் விலை குறையவும் வாய்ப்புள்ளது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.